ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிருமா இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஒரே கோயிலுக்கு போற ஆட்கள், பங்காளிகள். நானும் கரூரினுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா? ஆமாம் உறவினர்கள், ஆமாம் பங்காளி. ஒரே கோயிலுக்கு போறோம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறோம்னா எதிரும் புதிரும் முட்டிக்குவோம். நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க, அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க. அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேற வேற டைமுக்கு வர சொல்லுவாங்க. இதை ஒரு லாஜிக் எடுத்து நம்ம அரசியல்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான், சொந்தங்கள். எல்லாருமே அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொந்தங்கள். இதுல எண்டே இல்லை. என்னுடைய குடும்பமா, என்னுடைய ரத்த சொந்தமா, என்னுடைய சகோதரியா சகோதரனா நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நாயம் இருக்கு. கோயம்புத்தூர்ல போன ஆண்டு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைட்ல பாதி பேர் உறவினர்கள் தான். எனக்கு பாதி பேர் உறவினர்கள் தான். அந்த லாஜிக் எங்க போகும்னா, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாவது கேள்வி. இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க, நீங்க ஏதாச்சும் இன்கம் டாக்ஸ் போன் பண்ணீங்களா? யாருக்கு இது வரைக்கும் லைஃப்ல இன்கம் டாக்ஸ் நான் போன் பண்ணதில்லை. இல்ல அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணிருக்காங்க கேட்டீங்களா? சத்தியமா நான் பண்ணல. அது இன்கம் டாக்ஸ் அதிகாரியை செக் பண்ணீங்க, போன் ரெக்கார்ட் செக் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நாய் இருக்கு. எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா? மேபி அதை இப்படி பாருங்களேன், மாநில தலைவரும் நேர்மையா இருக்காருன்னு பாருங்களேன். நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர், அதனால தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க வீட்டுக்கு போகாதீங்க. இல்ல இன்கம் டாக்ஸ் இங்க ரைட் அடிச்சீங்கன்னா அரசியல் 20 சீட் கொடுப்பாங்க. ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு நான், அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி, சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம்.